கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்தோம். நிறையா அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த கெப்பாசிட்டர்ஸ் பயன்படுது. ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வேரியபிள் கெப்பாசிட்டர்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இங்கே இருக்குது. கெப்பாசிட்டர் இட் இஸ் அ சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ். மின்னூட்டத்தை சேமிக்கக்கூடிய ஒரு சாதனம். சிமிலர் டு எ பேட்ரி, ஆனாலும் பேட்டரியை விட நிறையா எஃபிஷியன்சிலாம் இதுக்கு உண்டு. ஸ்மால் சைஸாக இருந்தாலும் இதனால் ஒரு இது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் அதில் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து நம்ம we can store enormous amount of energy. சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்து வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து நடக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் மின்விசிறி இருக்குது, ஃபேன் இருக்குது. அது சில டைம் ஓடலை அப்படின்னா ஒரு இது குச்சி எடுத்து தள்ளி விட்டோம்னா, சுற்றி விட்டோம்னா ஓடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு இனிஷியல் டார்க் அந்த கெப்பாசிட்டிலேருந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதுலேருந்து அந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு பயன்பாடுகள் இருக்குது கெப்பாசிட்டர். நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் தேர் மெயின் காம்பனன்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இது மூணும் இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காம்பனன்ட்ஸ், பாசிவ் காம்பனன்ட்ஸ். Yeah, so these are all images of capacitor. கெப்பாசிட்டர்னா எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் ஒரு கெப்பாசிட்டர். அது மாதிரி இது வந்து கிறிஸ்டலைன் கெப்பாசிட்டர். இது நிறைய கெப்பாசிட்டர் டைப்ஸ் இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் இருக்குது. ஷேப் ஆஃப் தி கெப்பாசிட்டர் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் தி அப்ளையன்ஸ். இப்போ எதிர் மின்னூட்டம் பெற்ற தகடுகளுக்கிடையே மின்புலம். So this is very important. Electric field due to two oppositely charged plane sheets. அதுக்கு நம்ம ஒரு plane sheet எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து இதோ இங்கே ஒரு plane sheet இருக்குது. இதுக்கு வந்து it is given a positive charge. அடுத்தது name it as A. இது வந்து நம்ம ஏன்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு plane sheet. அடுத்தது B அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஷீட் இருக்குது. இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இந்த ஷீட்டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்ம ஆல்ரெடி காஸ்லா அப்ளிகேஷனில் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபனைட் சார்ஜ் பிளேன் ஷீட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். E=σ/ε0. என்னதான் இன்ஃபனைட் சார்ஜில் பிளேன் ஷீட்டுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணாலுமே தேர் ஒன்ட் பி எனி டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா எண்ட்ஸில் மட்டும் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் அப்படி கருடாக இருக்கும், இப்படி பெண்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்டை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. ஸோ இப்போ ஏபிங்கிற ரெண்டு பிளேட் இருக்குது. இப்போ நம்ம இந்த இப்போ நம்ம ஆப்போசிட்லி சார்ஜ் பிளேட்ஸுக்கு நடுவில் வெளியில் இந்த இடத்துல நடுவில் இங்கே வெளியில் இதுவும் வெளியில் தான். ஸோ இன்பிட்வீன் த பிளேட்ஸ், அவுட் சைட் த பிளேட்ஸ் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு கெப்பாசிட்டரை பற்றி நம்ம அந்த பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிங்கிற பிளேட்டுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து -σ, அதாவது பரப்பு மின்னூட்ட அடர்த்தி. இதுக்கு -σ, அதாவது எதிர் மின்னூட்ட பரப்படர்த்தி. அதே சமயத்தில் இதுக்கு வந்து +σ. ஸோ இப்போ நம்ம உள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ரூல் என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கணும். அந்த இடத்துல வைக்கும்போது அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அந்த பாயிண்டில் அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நம்ம சொல்ல முடியும். ஸோ டு கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட், வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் தட் பாயிண்ட்னு பார்க்கணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லன்னு சொல்லிட முடியும். வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் வென் இட் இஸ் கெப்ட் அட் தட் பாயிண்ட்னு வச்சு தான் அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை நம்ம சொல்ல முடியும் இன் பிட்வீன் த பிளேட்ஸ். ஏன்னா இந்த பாயிண்டில் சொல்லிட்டேன்னா, இந்த பாயிண்டில் ஃபீல்டு எவ்வளோன்னு சொல்லிட்டேன்னா இன் பிட்வீன் த பிளேட்ஸ் எல்லாம் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபீல்டு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இங்கே ஃபுல்லாகவே ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது. ஓகே, இப்போது ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வச்சுருந்த அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். ஸோ அதனால தான் ப்ளூ கலரில் நம்ம போட்டுக்கிறோம். ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவே. அது ஏ பிளேட்டுங்கிறதுனால இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் EA. இப்போ பி பிளேட்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் வில் பி டுவர்ட்ஸ், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்னா டுவர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட் பிளேட். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் EB அண்ட் திஸ் இஸ் EA. அப்போ வாட் ஹேப்பன்ஸ், EA EB ரெண்டுமே பார்க்கும்போது they are acting in the same direction பாருங்கள். ஸோ சேம் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணும்போது ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து they can be added up being a vector quantity. So EA vector plus EB vector is equal to the total electric field. Already we know that E is equal to sigma by 2 epsilon naught ஒரு பிளேட்டுக்கு, இன்னொரு பிளேட்டுக்கு E equal to sigma by 2 epsilon naught. அப்போது half sigma by epsilon naught plus half sigma by epsilon naught will give you 1 sigma by epsilon. So what is the total electric field inside ன்னு சொல்லும்போது sigma by epsilon naught. இப்போ now I am going to consider a point outside. வெளியில் ஒரு புள்ளி எடுத்துக்க போகிறேன். அந்த புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி ரிப்பல் பண்ணும். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவ், ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதுமாதிரி இது EBங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த சைட் பார்த்தோம்னா the electric field is acting away. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு EA வெக்டர் is acting away. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, ப்ளூ ஏரோ மார்க் எல்லாமே அவே, ஏன்னா ப்ளூங்கிறது பாசிட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் பிளேட்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்லேருந்து என்ன தான் போகணும், அவே தான் போகணும். ஸோ இங்கேயும் அவே தான் போகுது, இங்கேயும் அவே தான் போகுது. ஓகே, இப்போ what is the total field here அப்படின்னு பார்த்தோம்னா they are acting in the opposite direction. So surface charge density sigmaங்கனால they cancel each other. So total electric field is 0 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் 0 தான் வரப்போகுது. எப்படின்னு கேட்டால் இங்கே இந்த சைடு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுன்னா இட் வில் ரிப்பல். ஸோ இட் இஸ் ஆக்டிங் அவே, அதனால் இட் இஸ் ஆக்டிங் அவே. அண்ட் ஹியர் அந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த நெகட்டிவ் பிளேட் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். இது இப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு A plate is acting away, electric field due to B plate is acting towards. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன முடிவுக்கு வரலன்னா அவுட் சைட் தி பிளேட்டில் பாருங்களேன், அவுட் சைட் தி பிளேட்டில் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிருக்கு. ஸோ இன்சைடில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ வாட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சைட் தி பிளேட்டில் வந்து இந்த ஒரு பிளேட்டுக்கு சிக்மா பை 2 epsilon naught, இந்த ஒரு பிளேட்டுக்கு சிக்மா பை 2 epsilon naught. அப்போ half plus half will gives you 1 sigma by epsilon. So this is the total electric field, and this total electric field is only in between the plates. அப்போ நான் என்ன சொல்லனா, இந்த இரு வெவ்வேறு மின்னூட்டம் பெற்ற தகடுகளுக்கு இடையே மின் புலமானது சிக்மா பை எப்சிலன் நாட் என்ற மதிப்பை பெறுகிறது. வெளியில மின்புலம் சுழியாகிறது அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியும். இது வந்து this is only for those charge sheets of having opposite charges. சப்போஸ் இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்கேயும் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவுட் சைடில் வந்து 0 ஆகிடும். சரி, அவுட் சைடில் ஃபீல்டு இருக்கும், இன்சைடில் 0 ஆகும். இது வந்து அப்படியே மாற்றி நீங்கள் இதே மாதிரி இதே கான்செப்டில் நீங்கள் வந்து இந்த சார்ஜ் ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த சார்ஜும் ஃபுல்லாக பாசிட்டிவ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடும், வெளியில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி, சேம் இதுதான் வரப்போகுது. வெளியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், உள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடும்.
ஆனால் இங்கே ஹியர் இட் இஸ் ஒன்லி ஃபார் த டூ ஆப்போசிட்லி சார்ஜ் பிளேட்ஸ், அதாவது இரு எதிரெதிரான மின்னூட்டம் பெற்ற தகடுகளுக்கு இடையே தான் அந்த மின்புலம் E = σ/ε0 என்ற மதிப்பை பெறுகிறது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, the electric field lines are confined between the two oppositely charged sheets. ஒரே டைரக்ஷனில் இருக்குது. in between the plates பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ strictly the electric field lines are confined in between the regions of the plates. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இந்த மாதிரி ஒரு பேரலல் பிளேட், கெப்பாசிட்டருக்குள்ளே இந்த மாதிரி பேரலல் பிளேட் இருக்கும். இதோட வெர்டிக்கல் வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் இது. அதில் now I am going to give a positive charge. ஸோ ஒரு பேட்ரி எடுத்து இதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்குறேன் பை மீன்ஸ் ஆஃப் அப்ளைங் சார்ஜஸ். என்ன நடக்கும்னா, இப்போ சப்போஸ் Q சார்ஜ் இதுக்கு கொடுக்க என்ன செய்வோம்னா, V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் வந்து இங்கே டெவலப் ஆகிட்டே வரும். ஸோ சார்ஜ் கொடுக்க பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகிட்டே வரும். ஓகே, இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு அன்சார்ஜ்டு பிளேட்டை கொண்டாந்து வைக்கிறேன், சப்போர்ட்டிங் பிளேட்டுன்னு பேர். ஸோ இந்த பிளேட்டுக்கு நான் எந்த சார்ஜுமே கொடுக்கல. பாருங்கள், இந்த பிளேட்டுக்கு நோ சார்ஜ் இஸ் கிவன் டு திஸ் பிளேட். இப்போது இந்த ஷீட்டுக்கு பக்கத்தில் இது வைக்கும்போது என்ன ஆகும்னா, டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், நிலைமின் தூண்டல் காரணமாக இப்போது இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் ஆப்போசிட், இது ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கே இது ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். இங்கே எத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுதோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் பி இன்டியூஸ்ட். பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் வில் பி இன்டியூஸ்ட் ஆன் the one phase and the other phase equal amount of positive charges will be induced. So இந்த மாதிரி induce ஆகுது. ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். இப்போ இந்த பிளேட்டுக்கு நான் கொடுத்துருக்க சார்ஜ்னால டெவலப் ஆன பொட்டன்ஷியல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 வோல்ட்டுன்னு வச்சுக்கோம். இந்த பிளேட்டில் ஒரு 100 வோல்ட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ இங்கே இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்னால உருவான பொட்டன்ஷியல் 60. ஸோ நெகட்டிவ் -60ன்னு வச்சுக்கோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ பொட்டன்ஷியல் உருவாயிருக்கும், அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் இங்கே இருக்க டிஸ்டன்ஸுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு டிஸ்டன்ஸும் வேறு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு இருக்க டிஸ்டன்ஸும் பாசிட்டிவ்க்கு இருக்க டிஸ்டன்ஸும் வேறு டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம already we know that the potential at a point is given by this equation. This is potential equation. So V is inversely proportional to R. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நான் இங்கே கொடுத்த சார்ஜை நான் மாற்றவே இல்லை. ஸோ இந்த பிளேட்டில் கொடுத்துருக்க சார்ஜை நான் மாற்றலை. ஸோ இந்த சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த 4πε0 is a constant. So we can say V is inversely proportional to R. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல கண்டிப்பாக வோல்டேஜ் இந்த 60 வோல்ட் அளவுக்கு இருக்காது, இதை விட கம்மியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 30 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு 30, இது ஒரு 100, இது ஒரு -60. அப்போ வாட் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம்னா 70 வோல்ட் வரும். இந்த ஓகே, அப்போது இனிஷியலாக 100 வோல்ட்டு இருந்துச்சு. இந்த சப்போர்ட்டிங் பிளேட்டை கொண்டாந்து வச்ச உடனே வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா 70 வோல்ட்டாக மாறிடுச்சு. அப்போது வோல்டேஜ் என்ன ஆயிருக்கு, 100 வோல்ட்டாக இருந்தது 70 வோல்ட்டு குறைஞ்சிருக்கு. 70 வோல்ட்டாக குறைஞ்சிருக்கு. அப்போ வோல்டேஜ் ஹஸ் டிக்ரீஸ்ட் when a supporting plate is brought near a charge plate. மின்னூட்டம் பெற்ற தகடுக்கு அருகில் நடுநிலையான ஒரு கடத்தியை கொண்டு வரும் பொழுது அதன் மின்னழுத்தம் குறைகிறது. ஓகே, அப்போது மின்னழுத்தம் ஏன் குறையுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, இன்னும் குறைக்கலாமா? ஏன் குறைக்கணும் மின்னழுத்தத்தை? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி C is equal to Q/V அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். C அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், மின்தேக்கு திறன். Vங்கிறது மின்னழுத்தம். இது இரண்டுக்கும் உள்ள தகவு எதிர்த்தகவு. அப்போ மின்னழுத்தத்தை குறைக்கும் பொழுது மின்தேக்கு திறனை அதிகரிக்கலாம். ஸோ இன் ஆர்டர் டு டிக்ரீஸ் த பொட்டன்ஷியல் அண்ட் ஹென்ஸ் டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டன்ஸ், நான் இன்னும் ஃபர்தராக அந்த வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா எர்த்து கொடுக்க போகிறேன்.
இங்கே பாருங்கள் எர்த்து கொடுத்தாச்சு. ஸோ எர்த்து கொடுத்தோடனே என்ன ஆகுது, எர்த்து கொடுத்தோடனே நம்ம எர்த்துங்கிறது இந்த இடத்துல இட் இஸ் நத்திங் பட் எர்த். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் எர்த்துன்னு கேட்டால் 0. அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்க எர்த்துனால நியூட்ரலைஸ் ஆக போகுது. அதாவது எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து போய் ஒவ்வொரு சார்ஜாக இதில் நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். அப்போது மொத்தத்தில் இந்த பாசிட்டிவ் சார்ஜே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த 30 வோல்ட் இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் ஆக போகுது. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி போகுது. எலக்ட்ரான்ஸ் இப்படி போனோடனே இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போது வாட் இஸ் த கான்செப்ட்? த வோல்டேஜ் ஹேஸ் ஃபர்தர் ரெடியூஸ்ட் பை எர்த்திங் த சப்போர்ட்டிங் பிளேட். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இப்போ இங்கே V is equal to 30 வோல்ட்டாக இருந்தது. நவ் இட் இஸ் ஒன்லி 10 வோல்ட் பிகாஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஸோ 1-2 சார்ஜஸ் இருக்கும், நியூட்ரலைஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஒரு 10 வோல்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ என்ன வரும் அப்படின்னு கால்குலேஷன் போட்டால், இப்போ தரை இணைப்பு கொடுக்கப்படுவதால் கடத்திகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் கணிசமாக குறைகிறது. ஏன்னு கேட்டால், V 100 வோல்ட்டு, இங்கே +10 -60. ஓகேவா? அப்போ எவ்வளோ வருது? 50. அப்போது ஆல்ரெடி 70 வோல்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, இன்னும் ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகி 50 வோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிஷியலாக 100 வோல்ட் இருந்தது. சப்போர்ட்டிங் பிளேட்டை கொண்டாந்து வச்ச உடனே 70 வோல்ட்டாக மாறிச்சு. எர்த்திங் கொடுத்த உடனே இன்னும் 50 வோல்ட்டாக மாறிடுச்சு, இன்னும் கம்மியாக மாறிடுச்சு. அப்போது C ஈக்குவல் டு Q/Vங்கிற இந்த ரிலேஷனில் V and C are inversely proportional to each other. So by decreasing the voltage we can increase the capacitance. அதாவது மின்னழுத்தத்தை குறைக்கும் பொழுது மின்தேக்கு திறனை அதிகரிக்கலாம். ஓகே, நவ் இப்போ ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பேட்டரி கூட. அப்படி பேட்டரி கூட கனெக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸை வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து +σ, இங்கே வந்து சார்ஜ் +Q, இங்கே டியூ டு இண்டக்ஷன் இங்கே வந்து -Q. ஓகே, இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம தெரியும். இட் இஸ் ஆல்வேஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கன்ஃபைன்ட் ஒன்லி இன் பிட்வீன் த ரீஜியன் ஆஃப் த பிளேட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சென்டரில் இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? இதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு வச்சுக்கலாம். ஓகே, let D be the distance between the plates, distance of separation, இரண்டு தகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஓகே, இப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டரை எப்படி நம்ம வந்து ஈக்குவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? நமக்கு தெரியும் E is equal to σ/ε. இப்போ தான் பார்த்தோம் தகடுகளுக்கு இடையே மின்புலம் σ/ε0ன்னு பார்த்தோம். இப்போது எப்படி அடுத்தது இது கொண்டு வரலாம்னா, சிக்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பரப்பு மின்னூட்ட அடர்த்தின்னு சொன்னேன். அதாவது ஓரலகு பரப்பிற்கு கொடுக்கப்பட்ட மின்னூட்டத்தின் அளவு, அதுதான் சிக்மா. தட் இஸ் ஈக்குவல் டு Q/A, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா, த பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு D. நம்ம ஆல்ரெடி தெரியும் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொட்டென்ஷியலுங்கிறது பார்த்தோம்னா இட் இஸ் a sort of doing ஒர்க்குக்கு தான் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒர்க்குக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது QE. Qங்கிறது யூனிட் சார்ஜு. அப்போ யூனிட் சார்ஜிங் போது 1 ஆகிடும். அப்போது E இன்ட்டு Dனே போடலாம். அப்போ இது அந்த மாதிரியும் சொல்லலாம், அல்லது ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியலுங்கிற ஈக்குவேஷன்லேருந்து E is equal to dV/dx அதிலேருந்தும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் இந்த பேட்டரி செய்கிற அந்த ஒர்க்கு, பேட்டரியில் செய்கிற அந்த ஒர்க்கு தான் பொட்டென்ஷியலாக அங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு D. சரி, அடுத்தது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈயோட வேல்யூவை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் QD divided by A epsilon naught. ஓகே, அடுத்தது C equal to Q/V. இது ஆல்ரெடி வெல் நோன் ஃபார்முலா, கெப்பாசிட்டன்ஸோட ஈக்குவேஷன். அண்ட் தென் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் விக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது Q கேன்சல்ஸ். ஸோ epsilon naught நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ epsilon naught A/D. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, the capacitance of the capacitor depends on the area of the plate and
the distance between the plates and also upon the medium in between the plates. ஸோ இந்த இடத்துல in between the plates medium வந்து ஏர் மீடியமாக இருக்குது. ஸோ எங்கே இப்போ உதாரணத்துக்கு இந்த கெப்பாசிட்டியில் வந்து நான் பேட்டரி நான் கொடுத்தோடனே கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகுது. அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர்ஸ் எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ்னு பார்த்தோம். அப்போ எங்கே அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்டால் இன் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டைஎலக்ட்ரிக் வச்சுருந்தோன்னா டைஎலக்ட்ரிக் மின்காப்பு பொருள் உள்ளே வைக்கிறோம். இந்த இரண்டு தகடுகளுக்கு இடையே மின்காப்பு பொருள் வச்சோம்னா அந்த எனர்ஜி மின்காப்பு பொருளிலும் சேமிக்கப்படுகிறது. ஓகே ரைட். இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. மின்தேக்கி தட்டுகளின் பரப்பளவை அதிகரித்தால் அதே மின்னழுத்த வேறுபாட்டில் இன்னும் அதிக அளவு மின்துகள்களை பரவ செய்யலாம். ஆமாம், சைஸ் அதிகமாக போகும்போது இன்னும் நிறையா சார்ஜஸை அகாமடேட் பண்ண முடியும். எனவே மின்தேக்கு திறனும் அதிகரிக்கும். ஓகே, அடுத்து இஃப் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். அப்போது தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவை குறைக்கும் போது அந்த இ மாறிலி ஆதலால், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம மாற்ற போதில்லை, அதே பேட்டரி தான் வச்சு அவற்றுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடும் குறையும். ஏன்னு கேட்டால் டிஸ்டன்ஸ் குறையும் தான். இங்கே பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இருக்குது. டிஸ்டன்ஸ் குறையும் போது வோல்டேஜ் குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் குறைஞ்சா டிஐ குறைக்கும் போது என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் இந்த டிங்கிற டிஸ்டன்ஸை குறைச்சோம்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து இங்கே குறைஞ்சிடும். இங்கே பொட்டன்ஷியல் குறைஞ்சிருச்சுன்னா இங்கே பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். இந்த டெர்மினல்ஸில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், இங்கே பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும். அப்போ ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அப்போ இன்னும் நிறையா அந்த சார்ஜஸை நம்ம இன்னும் எனர்ஜியை நிறையா ஸ்டோர் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ பாருங்கள், தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவு டிஐ குறைக்கும் போது என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி குறைச்சோம் அப்படின்னா when the distance between the two plates decreases, what happens? தகடுகளுக்கு இடையே மின்னழுத்தம் குறையும். ஸோ மின்னழுத்தம் குறையும் போது இன்னும் ஃபர்தராக we can store the more number of charges. அப்போது மின்கலனின் இரு முனைகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருப்பதால் முனைகளின் மின்னழுத்த வேறுபாடும் தட்டுகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடும் சமமாகும் வரை மின்கலத்திலிருந்து தட்டுகளுக்கு மின்துகள்கள் பாயும். மாறாக தட்டினை தொலைவை குறைக்கும் போது கூட்டும் போது, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ டிஸ்டன்ஸ் அதிகரிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மின்தேக்கியின் மின்னழுத்த வேறுபாடும் கூடுவதால் இப்போது மின்கலனின் மின்னழுத்தத்தை விட இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இருந்து இப்போ எலக்ட்ரான்ஸ் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது இரு மின்னழுத்தங்களும் சமமாகும் வரை மின்தேக்கி தட்டுகளிலிருந்து மின்கலனுக்கு மின்துகள்கள் பாயும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ எங்கே ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கோ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகும். சப்போஸ் இங்கே ஹையர் பொட்டன்ஷியல் இருந்தால் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். இதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டரில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்னால் ஒர்க் டன் அதுதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே ஒர்க் டன் இஸ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர். எப்படி அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.